ஓகே ஓகே மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கு மில்லியன் பெறுமதி வாய்ந்த உபகரணங்கள் நன்கொடையாக வழங்கி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு லயன்ஸ் கழகமும் இலங்கை அபேக்சா நன்கொடை நிறுவனமும் இணைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கு மில்லியன் பெறுமதி வாய்ந்த மருத்துவ உபகரணங்களையும் பொருட்களையும் அன்பளிப்பாக வழங்கியுள்ளன. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஆர். முரளீஸ்வரன் தலைமையில் இன்று இடம்பெற்ற இந்நிகழ்வில் அபேக்சா நிறுவனத்தின் தலைவர் லயன் எஸ்.யு.கே. குமார், புற்றுநோய் வைத்திய பிரிவின் பொறுப்பாளரும் வைத்திய ஆலோசகருமான வைத்தியர் ஏ. இக்பால், வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் மைதிலி பாட்லட், சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் மாவட்டம் 306-0 ஆளுநர் லயன் ஷாகிர் அகமட், முன்னாள் ஆளுநர் லயன் லோகேந்திரன் மற்றும் அபேக்சா நிறுவனத்தின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர்களான உ. தேவகுமார், எந்தரி த. மயூரன், நீ. அனிஸ்டன் மற்றும் புற்றுநோய் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட தாதிய உத்தியோகத்தர் உட்பட லயன்ஸ் கழக உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் வைத்தியசாலைக்கு நரம்பு குழாய்களைக் கண்டறியும் இயந்திரம், வெயின் ஃபைண்டர், சிறுநீர் இழக்கி, இன்ஃபியூஷன் பம்ப், மருந்து வகைகள், குடிநீரை சுத்திகரித்து வடிகட்டும் பொறிமுறை கொண்ட இயந்திரங்கள், மின்விசிறிகள், சக்கர நாற்காலிகள், வீல் சேர்ஸ் வழங்கியுள்ளனர். தொடர்ந்து புற்றுநோய் சிகிச்சைகளுக்காக வருகை தரும் மற்றும் விடுதிகளில் தங்கி சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் வழங்கிடப்படும் பால், தேநீர் மற்றும் சிற்றுண்டி வழங்கும் சேவையின் 100வது வாரம் சிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குழந்தை புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வைத்தியசாலை, பாடசாலைகள் மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த அபேக்சா டொனேஷன் கூட வந்து நிறைய மருந்துகள் அவரால் டொனேட் பண்ணப்பட்டிருக்குது. மில்லியன் கணக்கான கோஆர்டினேட்டர் அவர் நூடாக செயற்படுறது கூடுதலான வளங்கள் அமைப்பு கிடைத்தது. இவ்வாறாக குமாரின் ஊடாக நிறைய மாவட்டத்தில் பிராந்தியத்தில் மரியாதை உடனடி கரெக்டாக இருக்கு. ஆனால் இந்த புற்றுநோய் பிரிவை பொறுத்த மட்டும் கேட்டால் ஒன்று டீ ப்ரொஜெக்ட் டீ கொடுக்குற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு சொத்தை அது பிரித்தா வழியாக தெரியாது என்று கொஞ்சம் முகத்தை காட்டுங்க. என்ன செய்யணுமா வீட்டில் இருக்குங்க. என்ன செய்யணும்னாக்க நான் ஸ்பெக்ட்ரம் அது என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அப்படிங்க இங்கே சர்வதேச லயன்ஸ் கழகங்கள் மாவட்டம் 306-D3 ஒரு உறுப்பினர். அதே நேரத்தில் அபேக்சா நன்கொடை சமூகம், அதாவது அபேக்சா டொனேஷன் சொசைட்டி அதன் தலைவர் என்ற ரீதியிலே நான் செய்யும் பயணம் நீண்ட தூர பயணத்திலே மனிதனுக்கு என்ன தேவையோ அது மட்டுமே என் மனதில் போட்டிருக்கும்.
இங்கே குழுமி இருக்கும் அனைவருக்கும் மத்தியிலே முதற்கண் வணக்கம் பணிப்பாளர்களே, உதவி பணிப்பாளர்களே, மதிப்புக்குரிய என் நண்பர் மற்றும் இங்கே இருக்கிறான் என் சகோதரன். இந்த சகோதரன் லயன்ஸ் கழகம் நிறைய சேவை செஞ்சு வடக்கு மாவட்டத்திலே உருவாக்கப்பட்டிருக்கு. சேவை இடம் வந்து பரந்து விரிந்து காணப்படுகிறது. உதாரணத்துக்கு பல எதிர்ப்புகள் எனக்கு இருக்கிறது. அந்த எதிர்ப்பை நான் சார் எனக்கு எப்போ மோட்டிவேட் பண்ணுவேன் என்று விட்டுட்டு போகணும்னு சொல்லி ஃபேஸ்புக் அது இது கணக்கு பேர் எங்களோட எரிச்சலில் கணக்கு வேலையை செய்வாங்க. ஆனால் எனக்கு பக்கத்துணையாக இருக்கிறது இப்பா சாரும் குமார் அண்ணாவும் எனது முக்கிய நண்பர்கள் மிஸ்டர் மயூரன் ப்ரொஃபசர். எவன் ஒருவன் உன்னை தேடி வருகிறானோ அவனை நீ வாஞ்சியோடு அழைத்து வா. யார் உன்னை தேடுகிறானோ எந்த நேரமாக இருந்தாலும் சரி அவனை நீ எதிர்கொண்டு பேசு, வாஞ்சியோடு பேசு. என்னிடம் நிறைய பேர் வருவாங்க, எனக்கு தெரியாதவங்க இலங்கை பூரா இருக்கிறாங்க, எங்கெங்கிறதெல்லாம் எனக்கு அழைப்பு வரும், பட் எனக்கு தெரியாது. ஆனால் எத்தனை மணியாக இருந்தாலும், இரவு 12 மணியாக இருந்தாலும் என் மனைவி கூப்பிடுவான், உங்களுக்கு ஒரு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் மனிதநேயம். நாங்கள் லயன்ஸுங்கிறது ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். லயன்ஸுங்கிறது ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ நான் இந்த உங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தோட தொடர்புனா அது இவர் மூலியமாக வந்தது தான். இந்த ஐயா தான் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டார். சரியா? அந்த ஐயா ஒரு சகோதரனை அறிமுகப்படுத்தி வச்சார். இவருடன் இணைந்து இவருடன் கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய இருக்கு. நான் இவரை பார்த்து பிரமித்தது உண்டு. இவர் கேட்கும் போதெல்லாம் என் மனம் சொல்லும், முடியாதுன்னு சொன்னாங்க, இயலாமை என்று சொன்னாங்க. உடனே நீங்கள் சில நாட்கள் செல்லலாம், 2 நாட்கள் செல்லலாம், உடனடியாக வந்து சேரும். அப்படியான ஒரு இதில் இந்த பயணம் தொடர்ந்து போய்கொண்டிருந்த பொழுது அடிக்கடி ஐயாவோட நான் தொடர்பிலே தான் இருப்பேன், தம்பியோட தொடர்பிலே தான் இருப்பேன். எந்த நேரம் நாங்கள் ஒரு குடும்பமாக, எனக்கு நண்பர்கள் கிடையாது, எனக்கு நட்பு வட்டாரம் இல்லை. நண்பர்கள்லாம் ஒரு 10 years பேக் எல்லாம் போயிட்டாங்க. நான் சமூகம் சார்ந்த மனிதனே மிக்க மனிதர்களுடன் மட்டும்தான் நட்பை பாராட்டுவேன். யார் என்னுடன் டொனேஷனுக்கு வர்றாங்களோ அவங்க என்னுடைய நண்பர். இப்போ உங்களுக்கு இந்த வேன்வியூவை பரிசளித்தது வந்து உங்களுக்கு பரிசளிப்பு, நன்கொடை பரிசளிப்பு. கர்நாடக மாநிலம், இந்தியாவிலே கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த இனவீல் கிளப் மாவட்டம் 322 ஸ்ரீலங்கா மால்டீவ்ஸ் அதை சேர்ந்தவங்க பெல்காம் என்னும் மாநிலத்திலே இருந்து நாங்கள் வைத்த கோரிக்கை எங்கு சென்றிருக்கிறது பாருங்கள். நான் எங்கு சென்றிருக்கிறேன், அங்கிருந்து என்னை தேடி வந்தது. ஆனால் நான் விரும்பினேன் இதை உங்களிடம் கையளிக்க வேண்டும். இங்கு வந்து தான் இதை கையளிக்க, அதுதான் எனக்கு முக்கிய